சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம். பலவீனங்கள் வேதனைகள் வந்த போதெல்லாம் எங்களை தாங்கி கர்த்தாவை மற்றும் நடத்தி கர்த்தாவை நாளிலும் ஜீவனோடு இந்த சமூகத்திற்கு வந்து கர்த்தாவை ஆராதனை செய்ய வந்திருக்கிற எண்ணியும் எங்களையும் சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளையும் கர்த்தாவை நீங்கள் உங்களுக்காக ஆசீர்வதித்து தருகிறே அப்பா. கர்த்தாவே ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தாவே நாங்கள் ஆராதனை செய்ய தொழுதுகளும் வந்திருக்கிறோம் அப்பா. அன்றைக்கு நீர் எங்கள் மத்தியிலே வாங்கப்பா. பிரசன்னத்தினால் நிரப்புகிற அபிஷேகம் கர்த்தாவே அனல் கர்த்தாவே மேலே இறங்க வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தாவே வல்லமையை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிகளும் மகிமையும் உமக்கே செலுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காரலாம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதி.
ஹல்லேலூயா. ஆமென். சத்தமாக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நினைத்து நினைத்து உள்ளமே ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே பாட நாம் சேர்ந்து பாடுவோம். நீ
ஹalleluya. ஆமென். எத்தனை இன்னல்கள் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாக்கிறார். ஆமென். போற வழியிலெல்லாம் பாதுகாக்கிறார். நம்ம முன்னாடி போய் கோடான சபையாய் மாற்றுகிற தேவன் அவர். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதே இல்லை. ஆமென். விசுவாசத்தோடு நாம் பாட போகிறோம். ஹalleluya. வெற்றி வெற்றி விசுவாசத்தோடு எல்லாரும் நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்விய வெற்றிலையே, நான் தோற்று நீ
என்னோடு இருக்கும்போது எல்லா முழங்கால் படித்து சமூகத்தில் ஆவின் நிரம்புகின்ற நாம் துதிக்க போறோம். ஆவின் நிரம்ப அதிகாரிகளை பேசி என்னோடு இருக்கும்போது தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று வல்லமையான தேவன் சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் சிறைச்சாலை அபிஷேகம் பாசைகளை பேசிக்கொண்டு குடும்பத்தை நடத்த எங்களோடு இருக்கும் போது எனக்கு வெற்றி மரணம் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்த போது எங்களை பாதுகாத்தீங்களே. கர்த்தாவே உடைய வல்லமையை கொண்டு நாங்கள் கடந்து வந்தோம் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்கிறவர் நீ மாத்திரமே அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உடைய வல்ல கரம் எங்களை தாங்கினது, உடைய வல்ல கரம் எங்களை தாங்கினது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய பலன் எங்களை தாங்கினது தகப்பனே. நீர் எங்களோடு இருக்கும்போது என்னால வெற்றி
வெற்றி தருகிற தேவன் நீங்கப்பா. என்னால வெற்றி தருகிற தேவன் நீங்கப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். மரணத்தை கட்டாவை ஜெயிக்கிற வல்லமை உம்மிடத்துல உண்டு. மரணத்தை ஜெயிக்கிற வல்லமை உம்மிடத்துல உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, தீண்டும் தீண்டாது. எல்லாரும் சொல்லமா, நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் எங்களுடைய சாபத்தை எல்லாம் வென்றீங்க, எங்கள் பாவத்தை எல்லாம் நீங்கள் வென்றீங்க தகப்பனே. சாபத்தை வென்று விட்டார். எல்லாரும் சேர்ந்து நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எல்லாரும் கரங்களை மூடி, எல்லாரும் கரங்களை மூடி. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும், மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாமலும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் ஒருபோதும் கைவிடாமல் நீங்கதான் தரப்படுகிறார். என்னை அநாதி சேகத்தால் இருந்து கொண்டீர், எங்களை அழைத்து சேர்த்து கொண்டவர் நீர். அநாதி சேகத்தால் இருந்து கொண்டு கோட்டைக்குள்ளே நான் நுழைந்தேன், இனி எதுவும் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எங்களை அணுகாது. இம்மட்டும் உதவினவர், இம்மட்டும் உதவினர் எபினேசரே இனியும் நடத்திடுவார். விசுவாசத்தோடு இம்மட்டும் உலகிலே இருக்கும் அவனை விசுவாசத்தோடு என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. உற்சாகமா கரங்களை தெரிகிறது. எந்த தீண்டும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாதே நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாதே நேசரே. ஒரு ஆயனை போல நடத்துகிறீ, அபிஷேகம் செய்யும் எங்களை அபிஷேகம் கரங்களை தட்டி
தகப்பன் கொடுக்கிற அன்பை போல, தாய் கொடுக்கிற கர்த்தாவே அரவணைப்பு போல நீங்க எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுறீங்கப்பா. கர்த்தாவே ஒருவேளை அவர்கள் எங்களை மறந்து போனோம், நாங்கள் அவர்களை மறந்து போனோம்ப்பா, நீர் எங்களை கர்த்தாவே தேற்றுங்கப்பா. உடைய அன்பினால எங்களை தாங்கினீங்கப்பா. நாங்கள் துதிக்கிறோம், எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. பிழைத்தே உதவி பெற்றே உயிரை துதிப்பே, உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிரை துதிப்பே. தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீ. தனியாக நடக்கும்போது ஒரு நண்பனை போல தூரம் வந்தீங்களேப்பா. உடன் நடந்தீ அனாதையாய் அழைத்ததில்லை, அன்பர் பிறகுவீனே. அனாதையாய் அழைத்ததில்லை,
துதிக்கிறோமா. என் உயிர் உள்ளவரை நாங்கள் துதிப்போம் தகப்பனே. இது எனக்கு செய்த நன்மைகள் நாங்கள் உயிர் உள்ளவரை துதிக்கிறோம். பிழைத்தே என்ன நடந்தாலும் தகப்பனே, எங்களோடு நீங்க இருந்த கருத்தா, உங்களுக்கு வல்லமையான கருத்தா, கருத்துக்காக அவங்க நன்றியோட துதிக்கிறோம். பெரிய கர்த்தாவை கிருபையினால நீர் எங்களை தாங்க நீங்க பாருங்க. கிருபையினால நீர் எங்களை தாங்க வழிநடத்தி வந்தீங்கப்பா. கடந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் நம்ம பார்த்தது போல அவருடைய கிருபையாய் ரட்சிக்கிறார். சட்டம் இல்லாம ஒழுக்கம் இல்லாம இருந்த நமக்கு அவர் கிருபையை கொடுத்து, அவர் சட்டத்தை நம்ம கீழ்ப்படியாமல் இருந்த நமக்கு அவர் நம்ம கிருபையாக கொடுத்து, அவர் கிருபையாக நம்மை ரட்சித்து கிருபையினால் நம்ம மன்னிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் கிருபையை நம்ம கொடுத்து நமக்கு தகுதியில்லாத நம்மை அவர் ரட்சிப்புடன் நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மை காப்பாற்றுகிறவராக அவர் இருக்கிறார். நம்ம பார்த்தோம். இதை நடத்துனீங்களே அப்பா, இதை நடத்துங்க, இனியும் நடத்துங்க. வருகிற காலத்திலே கர்த்தாவே நீரை நடத்துங்க. வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கு நாம் மகிமை நாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். 66ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 66. சங்கீதம் 66ஆவது அதிகாரம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய பூமி மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமான. கடல் அளந்து கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம் இன்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்கள் எத்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவற்றை சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். தேவன் எங்களை சோதித்து வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டார். எங்கள் வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்த பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை நீ எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயை தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகனபலிகளோடு உங்கள் ஆலயத்துக்கு பிரவேசிப்பேன். நாளில் என் உதடுகள் திறந்து என் வாயினால் சொல்லிய என் கொடுத்தினைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் இணைப்புகளினுடனே கொள்மையானவர்களின் உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டை கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜபத்தின் தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். லாஸ்ட் வசனம் என்ன சொல்லி பாருங்க. ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காகலும் தேவனுக்கு என்ன பண்றாரு? அவரு
ஸ்தோத்திரம். ஆமே. நம்மளும் ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்படி கிருபை எங்களை விட்டு நீங்கள் விலகாமல் இருக்கிறீங்களே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாம் நம்ம தரலாம். அறிவிப்பாய் சில காரியங்கள். நமக்கு இது கடைசி மாதத்தின் கடைசி மாதம் சாரி வாரம். அடுத்த வாரம் நமக்கு என்ன இருக்கிறது சொல்லுங்கள்? திருவிருத்த ஆராதனை. எல்லோரும் அதுக்காக ஆயத்தமாக வாங்க. வராதவர்களுக்கு சொல்லி அடுத்த வாரத்தில் கொண்டு வாங்க. அன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது விசேஷமாக? திருவிருத்த ஆராதனை அன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது? அது இருக்குது. அதுக்காக ஆயத்தமாக வாங்க. வராதவர்களுக்கே சொல்லுங்கள். அதே போல் இன்றைக்கு சண்டே ஸ்கூல் 4:30 மணிக்கு நடைபெறும். வருகின்ற வாரங்களில் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஜபம் நடைபெறுகிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள். வருகிற நாங்கள் என்ன பிரதர்? சனிக்கிழமை என்ன தேதி? 1ஆம் தேதி ஆராதனை. காலையில் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. பாகத்து ஆராதனை எத்தனை மணிக்கு? 6 மணி டு 7 மணி. 1 ஹவர் தான். அதுக்கு மேலே 1 நிமிஷம் கூட நாங்கள் நடத்த மாட்டோம். நீங்கள் கேட்டவும் நடக்காது. அதனால் 1 ஹவர் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதமான அந்த நேரங்களை நடுவில் நடக்கிற அந்த ஆராதனை ஜபங்களில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாங்கள் அதை உணர்கிறோம். பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனாய் இருந்து நம்மிலே அனுதினமும் வாசம் செய்யும் மகிமையின் ஆசீர்வாதத்தின் அற்புத ஆவியானவருக்கே கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் சகலத்தையும் செலுத்தி அவரது நல்ல பொன்னான நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சொல்லுவோமா? அல்லேலூயா. மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறது. எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கத்துவ இருக்கிற கொஞ்ச நாள் கத்திட்டு வாழ்ந்துட்டு போகலாம். கத்துருக்கு. ஆமென். இங்கே நான் எவ்வளோ கத்துறோமோ அவங்க போன சைலண்டாக. ஏன்னா லார்டு நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறார். நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறாரு? உயரத்தில் இருக்கிற. ஆகவே நம்ம என்ன செய்கிறோம்? ஓ மை டாடி லார்ட் அப்படி கத்திக்கிட்டே இருக்கிறோம். நேராக போயிட்டு உடனே அங்கே கற்றல் அல்ல. அல்லேலூயா. நாம் கற்றுக்கொண்டவைகளில் கர்த்தரோடு கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்படி கூடி உலாவி தேவ சமூகத்தை எப்படி ஆதாமும் ஏவாளும் இருந்திருப்பார்களோ அந்த சூழ்நிலையை காட்டிலும் மகிமையின் சூழ்நிலைக்கு நாம் போக போகிறோம். அல்லேலூயா. அப்பொழுது சோதனை நேரங்கள் என்று ஒன்று இருந்ததை அவர்கள் எண்ண முடியாமல் ஒரு சோதனை நேரம் வந்தது. தேவனும் பிரசன்னமும் அவர்கள் முன்னா இருப்பாங்க. ஆனால் நமக்கு அதெல்லாம் இல்லை. இனி அந்த சோதனை இல்லை. சோதனை வேதனை எல்லாம் இங்கே நம்ம சகித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் முடிஞ்சு ஓட்டி நாம் அங்கே டிராவல் ஆகி போய் கர்த்தரோடு கூட சேர்ந்துட்டோமானா, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் உதவியோடு நாம் வாழ்ந்திருந்து மகிமையின் ஆசீர்வாதத்தில் கலந்து போயிட்டோமானா அங்கு இது போல ஒரு பிரசங்கமே இருக்காது. அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தில், இந்த சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் நாம் எல்லாரும் அப்படி மெருகேற்றப்பட்டவர்களாய் அப்படியே தேவ சமூகத்தில் புறப்பட்டு விட்டோம்னால் இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு அங்கே ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இங்கு இருக்கிற அனுபவங்கள் பிராக்டிஸ் இவை எல்லாம் அங்கே போயிட்டு பூரணத்தோடு அங்கு பரிபூரணமாக இருந்துவிடும். அல்லேலூயா. ஆகவே நாம் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்ல. நேரடியாக நாம் செய்திக்கு புறப்படலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2ஆம் அதிகாரத்தை புரட்டலாம். 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ சகித்துக் கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் கர்த்தர் எதை அறிந்திருக்கிறார்? உன்னை அழைத்த ஆண்டவர் உன்னை குறித்து அறிந்திருக்கிறவைகள் அநேகம் இருக்கிறது வேதத்திலே. இன்றைக்கு நாம் கர்த்தர் நம்மை குறித்து எதை அறிந்திருக்கிறார்,
அவர் எதை நம்மிடத்திலிருந்து அறித்துக் கொள்ள வேண்டும் என்று அவளோடு இருக்கிறார். அவருடைய சித்தம் என்ன என்றெல்லாம் வேதத்திலே அடுக்கடிக்கு வைத்திருக்கிறது. நாம் இதை ஆராய்ச்சி பண்ணுவதற்காகத்தான் இன்னைக்கு நாம் துவங்க போகிறோம். கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தவர்கள் யாருக்காக நினைவு இருந்தால் சொல்லுங்கள். தேவனுக்கு ஏதுவான துக்கம், லௌகிக துக்கத்தை நாம் தியானித்தோம். இன்று தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். எப்படியெல்லாம் அவர் ஆண்டவர் சித்தம் கொண்டு அறிந்திருக்கிறார். வாசிக்கலாமா? அதைதான் நாம் வாசித்தோம். எதையெல்லாம் கர்த்தர் நம்மிடத்தில் அறிந்திருக்கிறாரா? முதலாவது என்ன? நீ சகித்து கொண்டிருப்பதையும். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் நாம் எவ்வளவு சகிக்கிறோம் என்பதை அவர் அறிந்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஆண்டவரை அழைத்தவர் நம்ம வெறுமையாய் விட்டு விடாமல் அவ்வப்போது பாருங்கள் ஒன்றை கற்றுக்கொண்டே நமக்கு தருகிறார். நம்மை ஆண்டவர் அறிந்து கொண்டே இருக்கிறார். என்னையும் உங்களையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அறிகிறார். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் நினைவுகள் தூரத்தில் அறிவீர், என் நாவிலே சொல் பிறக்கும் முன்னமே என் தேவனே அதையாவும் அறிவீர். உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும், கேட்டிருப்பீங்க. உம்மை துதிப்பே கர்த்தாதி கர்த்தரே, உம் கிரியைகள் மிக அற்புதமானதே. உம்மை துதிப்பே தேவாதி தேவனே, உம் ஆலோசனைகள் மிக அருமையானதே. பெருமை பெருவிழா நடக்கும், வருஷந்தோறும் ஒரு முறை நடக்கும். இந்த லீவு நாட்களில் மே ஜூன்ல எங்க நடக்கும்? மெரினா பீச்சில் நடக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல குழுவினர் பாடி கற்றுக் கொடுத்த பாடல்கள் இதெல்லாம் அக்னிமயமா இருக்கும். அப்படி சும்மா அந்த பாட்டை பாடும்போதோ மகிழ்ச்சி பாடும்போது எப்படி இருக்குது? அதை விட பல்லாயிரக்கணக்கான லட்ச ஜனங்கள் கூடி அங்கே பாடி கம்பீரிக்கிற போது சிறுநீ அரங்கத்தை புதுப்பிக்க போறாங்களே இந்த அரசுக்கும். ஜெயலலிதா வந்து அதை மூடிட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவன் போய் அடிக்கடி மீட்டிங் வச்சு, நான் சொன்னல உங்களுக்கு என் மகனுக்கு பேர் வச்ச செய்தி சொன்னல, அந்த இடம் தான் சீரணி அரங்கத்தில் வந்த அந்த யங்ரன் பேசினார், ஒரு வெளிநாட்டு ஊழியக்காரர். அந்த இடத்துல அற்புதம் நடக்குது, இயேசுராஜாவின் நாமம் மகிமையாக இருக்குது, இதை நம்ம கட்டிங் பண்ணணும்னு என்ன பண்ணிட்டாங்க? சீரணி அரங்கம்னு ஒரு பில்டிங் கட்டி மேடை மாதிரி இருக்கும், அதை அப்படியே மூடிட்டாங்க. யாரும் வந்து கையை கால இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனுக்கு முதலில் எதிர்ப்பாக எழும்பிடுங்க அந்த அம்மா. இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு என்ன செய்யறாரு தெரியுமா? அதை புதுப்பிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் என்ன, அதில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் இல்லை. இந்த பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போய் சின்ன சின்ன இது மாதிரி நம்புறா இருக்கும். இதில் கொண்டு போய் உட்கார விஷயம் மணல் விளையாடும், ஏகுறோம், நின்றுக்குனே பார்ப்போம், உட்காராத வசனங்களை கேட்க. இருந்தாலும் தேவை பிரசனத்தில் உட்கார வைப்போம். இங்கிருந்து நானும் அம்மா ஒரு ட்ரெயின் ஏறி அங்கே போய் இறங்கி அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு வசனத்தை கேட்கணும், பாட்டை கேட்கணும். அப்போ பாடி சொல்லி கொடுத்த இந்த பாட்டு தேவன் நம்ம என்ன செய்யறார்? அறிந்திருக்கிறார். நீ சகிக்கிறதை கர்த்தர் அறிந்து கொண்டே இருக்கிறார். நீ கவலைப்படாத. நீ எவ்வளவு சகிக்கிற? நான் சகிச்சேன். அது சகிப்பில்லாத நம்ம வாழ்க்கை ஓடலம்மா. அல்லேலூயா. சகிக்கிறோம் பாரு அம்மா, இந்த ஆளை வச்சுக்கணும் நானு. ஐயோ கொட்டுறோம் இந்த அம்மா அவளை வச்சுக்கணும் நம்ம அனுபவிக்கிறேன். இந்த பசங்களை வச்சுதான் ஐயோ கடவுளே என்ன ஒரு கல்லா வச்சிருந்தா கூட போதும், நான் பாட்டுக்கு யாரும் என் மேலே ஏறி மெரிச்சு போனா கூட சைலண்டா இருப்பேன். எந்த மனுஷனா உண்டாக்கிட்டே இவ்வளவு சகிப்புத்தன்மையா எனக்கு வரணும். நீ கவலைப்படாத. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சகித்தலை நான் அறிந்திருக்கிறேன்.
கர்த்தருக்காக ஒரு சகிப்பு உனக்கு வந்துடுறதுக்கு நீ நினைக்கிற என்ன பிள்ளைங்களை பேர்த்துட்டு பத்தாத்துக்கு பேர பிள்ளைகளை வேற வச்சுக்கிட்டு நான் இருக்கிற சகித்தல் இருக்கிறது உண்மையாவே கஷ்டம்தான். அதெல்லாம் அது ரொம்ப ஆசீர்வாதம், மகிமை. அது பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதும் அவர்களோடு வாழ்வதும் மகிமை. ஆனால் அதில் சகிப்பு தான் நிறைய நமக்கு பரிசா கிடைக்குது. எப்படா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட்டாக தூங்க உண்டாது. ஏன்னா பகலெல்லாம் அந்த அளவுக்கு போராட்டம். நம்ம வேலைகளுக்கு போகிறோம் பாரு, அங்கே கூட ஒரே கண்டவன் நம்மளை இதை செய்யல, அதை செய்யல, இதை செய்யல. நமக்கே ஒரு பாரு, நம்ம வேலையை முடிக்கணும். அன்னைக்கு ஒன்றும் முடிக்கலையா, தண்டமாக வேலைக்கு வரையுமா நீங்களாம் அப்படின்ட்டு நமக்கு இருக்கும். வாழ்க்கையை சகிக்கத்தன்மை தான். எவ்வளவுதான் சமாளிக்கிறது? நம்ம பெற்றாலும் பெற்றோம் 1, பெற்றாலும் பெற்றோம் 4, எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்துக்கிறோம் இப்போ அப்படின்ற ஒரு சலிப்பு சில நேரத்தில் வந்துடும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் சகிப்பை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் டாடி, அதுதான் காடு, அவர் தான் நம்முடைய லார்டு. அல்லேலூயா. நீ நான் பெரிய லாடா? யாருமே கிடையாது. நம்முடைய லார்டு தான் பெரிய லார்டு. அறிகிறவர் நான் தான் உங்களுக்கெல்லாம் அதிகாரி. என் பேச்சை மீறினீங்கன்னா அதோட தான் அவன் பேச்சிருப்பான். ஆனால் உன்னை அறிஞ்சிக்கவே மாட்டான், உன் பலவீனத்தை கண்டுகொள்ளவே மாட்டான், உன் தேவைகளே அவன் ஒரு பொருளை எடுக்கவே மாட்டான். சார் எனக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு ஒரு லோன் வாங்கி கொடுன்னு சொன்னால் காதலையும் போட்டுக்க மாட்டான். ஏன்னா அவன் வாங்கணும்ல. உனக்கு வாங்கி கொடுத்தா அன்னைக்கு தானே அவனுக்கு வாங்கி கொடுத்தா உனக்கு எப்படின்னு சொல்லுவாங்கன்னு கண்டுக்கவே மாட்டான். அவன் தானே லாடுன்னு நினைப்பான். இன்னும் நம்முடைய லாடு நமக்கு சகிப்பு இருக்கிறதுனா அது அதிகம். அல்லேலூயா. இந்த மகனுக்கு என்ன சகிப்பு, இந்த மகனுக்கு என்ன சகிப்பு, அவங்களுக்கு என்ன சகிக்கிறாங்க. கர்த்தர் அவைகளை அறிந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய லார்டு எப்படியாப்பட்ட லார்டு? The Lord of the Lord. அது வேற வழியே மொழிய அடுக்கே கிடையாது. பெரிய லார்டுன்னு கூட சொல்ல முடியாது. லார்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங். எவ்வளவு அழகா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்கள், உன்னுடைய சகிப்பை எல்லாம் அறிந்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒருத்தர் மாத்தான். நீ சொல்ல வேண்டியதே கிடையாது. நீ பிரேயர்ல சொல்லி அழுது ஆண்டவரே 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 நீ சொல்ல வேண்டாம். அவர் அறிந்துகிட்டே இருக்கிறார். நீ அவர் அறிந்துகிட்டதை நீ அறியாமல் இருக்கிறதுனால தான் முட்டி போட்ட உடனே ஆண்டவரே ஆண்டவரே இவைகள். நோ, நீ கர்த்தருக்கு முன்பாக நீ சகித்துக் கொண்டிருக்கிற, ஆனால் கர்த்தர் உன்னை அறிந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சகிப்பை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். 69வது சங்கீத புத்தகம் தானே, வேற என்ன இருக்கிறது? ஆமாம், அதை எடுத்து வாசிக்கலாமா? அதில் என்ன இருக்கிறது? 7வது வார்த்தை நமக்கு இன்னைக்கு தியானத்தில் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 60. என்ன 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 சொல்றாரு அவரு? ஆண்டவரே உமது நிமித்தமாக நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ என்ன பண்ணிட்டேன்? ஹல்லேலூயா. நிந்தையை சகித்தேன். ஏப்பா நிந்தையை நானேப்பா சகித்த? நீ எதுக்காகப்பா சகித்த? ஹல்லேலூயா. ஆமென். ஏன் நான் உனக்காக சகித்துட்டேன் ஆண்டவரே. அது எப்போது எனக்கு என் முகத்தை என்ன பண்ணி போச்சு? மூடிச்சு. அப்படியே மூடி போச்சு. எவ்வளவோ பாருங்களேன். மேல் வசனத்தை வாசிங்களேன். 6வது வசனம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இப்போ இதில் ஒரே டிவிஷன், எல்லாரும் ஒரே கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிறோம். இதில் பர்சனலாக இவர் எழுதுறாரு, ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. ஒரு குடும்பமா இருக்கலாம், ஒரு சபையா இருக்கலாம், ஒரு ஜெப குழுவா இருக்கலாம், ஒரு பிரேயர் டீமா இருக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? ஏன்னா ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன்னப்பா, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருக்கிறேன். என்னப்பா, இஸ்ரவேலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நான் வெட்கப்பட்டு நானும் அடையக்கூடாது. ஏன்னா முதல் நிமித்தம் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நிந்தைகளை சகித்துக் கொண்டிருக்கிறேன். இவர் தனிப்பட்ட வாழ்க்கையை சுட்டி காட்டுறார். என் ஆண்டவரே நான் ஒன்றை சகித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆவிக்குரிய டீம் நம்ம சபையில் இருக்கு, ஒரு குடும்பத்தில் நீ இருக்கிற,
நீ மாத்திரம் ஒன்று சகித்துக் கொண்டே இருக்கிற. அதனால பெற்றோரோ பிள்ளைகளோ நம்முடைய விசுவாசிகளோ நாணமடையாமல் சோர்ந்து போயிடாமல், என்ன அவன் இப்படி அனுபவிச்சிருக்கிறான் நிந்தைகளை, இது மாதிரிலாம் கிடக்குறானே, உங்களுக்கெல்லாம் வெட்கம் இல்லையான்னு யாருன்னா சொல்லிட்டு என்னால அவன் வெட்கமடையாமல் இருக்கணும்ப்பா அப்படின்னு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆகவே நான் என்ன செய்கிறேன், நிந்தையை சகித்து என்னுடைய லட்சை என் முகத்தை மூடி போடுற அளவுக்கு நான் இப்போ சூழ்நிலை கிடக்கிறேன். பாலம் அழுறான், நிந்தை என்னை அப்படி பண்ணி கொண்டிருக்குதுப்பா. என் சகோதரருக்கு வேற்று மனுஷன் ஆகிட்டேன். இது சொல்ல போனா ஒரு ஃபேமிலியில, ஒரு குடும்பத்துல தான் நடக்கிற சம்பவமா அழகா அவர் நமக்கு காண்பிக்கிறார். என் சகோதரருக்கு நம்ம அந்நியன் ஆகிட்டப்பா, வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியமானேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை என்ன செய்து, இவ்வளவு நிந்தைகளை நான் சகித்துக் கொண்டு இருக்கிற நேரத்திலே, சகிப்பு தன்மையிலே இவன் திடீரென்று ஒரு பிளான் எடுக்கிறான். என்ன பிளான் எடுக்கிறான் பட்டாரா, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் சகித்தல் எங்கு கொண்டு போது பாரு, எப்படி அது உருவாக்குறது பாரு, பட்சிக்கிறது. என்ன பட்சிக்கிறது? பிசாசுக்கு அங்க இடமே இல்லை, நீ சகிக்கிற கரெக்டு தான். அதற்கு அப்பனுடைய பக்தி வைராக்கியம் எதை குறித்து போகுது? ஒரு ஆசை, ஒரு வைராக்கிய வீரம் எங்க போகுது? இதெல்லாம் தூக்கி போட்டு நான் ஒரு கார்டன்ல போய் படுத்து நடந்து இலைப்பாறு போறேன்னு அவன் சொல்லல. அவன் எங்க போறான்னா, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை என்ன செய்தது? அல்லேலூயா, பற்றித்தது. பற்றித்தது என்றால் அக்கினி போல எரிந்து அப்படியே அவனை பற்றித்தது. அவன் நிந்தைகளை சகித்தான். சகிக்கிறவனுக்கு கர்த்தர் அறிந்ததனாலே அவனுக்கு வருகிறது பாருங்கள். எதை குறித்து? எங்கேயாவது தூரம் போய் ஒரு இடத்துல தெரியலாமா, இல்லைன்னா ஊரு விட்டு ஊரு போயிடலாமா, இல்ல ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கலாம். அப்படி இல்லை. ஏன்னா கர்த்தர் அவனுடைய சகித்தலை அறிந்து கொண்டிருக்கிறதுனாலே அவனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல், நமக்கெல்லாம் படிப்பினை கற்றுக் கொடுக்கிற மாதிரி ஒன்று வருது அனுபவம். தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் பற்றிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட வேற என்ன வேணும்? நீ சகிக்கிறதுனால கர்த்தர் உன்னை குறித்த தீர்மானத்தை உன்னிலே நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. கஷ்டப்படுறது போதும். 2 நாள் வீட்டில் லீவ் போட்டு நான் 3 நாள் லீவ் சேர்த்து வச்சிருக்கிறேன். கம்பெனி எனக்கு கடன்காரனா இருக்கான். இப்போ அவனுக்கு நான் கடன் கிடையாது. நேற்று வந்த வேலை, இந்த வாரம் முழுவதில் நேற்று ரொம்ப கடினமான வேலை. சனிக்கிழமைனா கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வருவேன். அன்னைக்கு வந்த வேலை இருக்குது பாரு, மூச்சு விடுமல்ல. இத்தனை நாளுக்கு நேற்று தான் நான் ஒரு இடத்துல ஒரு மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போது ரொம்ப சென்சிட்டிவான மிஷினு. என்னடா இது, நம்ம இவ்வளோ லீவ் இருக்குது, போட்டு தூங்கிடலாமான்னு கூட யோசிக்கிறது. நேற்று தான் அந்த எண்ணமே வருது எனக்கு. சரி பரவாயில்ல, எப்படியோ சகித்தேன். லேட்டாக தான் கிளம்பி வந்தேன், பத்திரமா வந்துட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எனக்கு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தால் பெட்ரோல் ஃபில் பண்ணுவேன். அங்கே வந்து வண்டி வேறு ஃபில் பண்ணணுமே, நான் வேறு லேட்டாக போகிறேன்னு, இருட்டி போதே என்ன செய்யறது, இது வேறு எடுத்துக்கினா 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா அங்கே லைன் பெட்ரோல்லாம் போடணுமே அப்படின்னா, மகனே நான் உனக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த போராட்டத்துக்கு தான் அந்த பெட்ரோலே போடாதனால உனக்கு வந்து எலக்ட்ரிக் பைக் கொடுத்துருக்கேன்னு நினைவு இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவரே, அம்மா என்ன சொன்னாங்க, என்னை ஒரு நாள் பூண்டிக்கிட்டு போனாங்க. நான் சொன்னேன், ஏன் 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்கோம் இல்லை நாங்கள், நோ எலக்ட்ரிக் கார் வாங்கி கொடு, பூண்டி இல்லை பூலோகத்தை சுற்றி காத்துறேன்னு சொல்லி நான் சிரிக்கிறேன். உங்களெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுல. அல்லேலூயா.
ஒரு நாள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். நான் போய் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் போய் சேரணும் கம்பெனியில். எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க பெட்ரோல் பங்க்கெல்லாம். 1 போது 2 போது, லெஃப்ட்டில் பார்க்குறேன், ரைட்டில் பார்க்குறேன், 4வது தாண்டி போய் 5ஆவதுல போனால் பெட்ரோல் கிடச்சிது. அன்றைக்கி வச்சு தீர்மானம், ஆண்டவரே இந்த அம்மா நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாதுமா, நீ என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு வேண்டியது வண்டி. ஆனால் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அம்மா, என் மகன், பிள்ளைங்கள்லாம் போய் எப்படியோ பார்த்து தேடி எடுத்து கண்டுபிடிச்சி வாங்கி கொடுத்துட்டாங்க. இழைத்து போனால், சலித்து போனால், கஷ்டப்பட்டா கர்த்தர் என்ன செய்யறாரு? நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரா இல்லையா? அல்லேலூயா. எனக்கு ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவரே நான் காலையில போய் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல நிக்கணும், பிரசங்கிக்கணும். நீ என்னத்தை பிரசங்கமே ஆயத்தம் பண்ண முடியல ஆண்டவரே, படுத்த உறங்கிடுறேன் ஆண்டவரே, தூங்கிடுறப்பா. இரவும் டிராவல் பண்ணி வந்துட்டு எப்போதும் கொஞ்ச நேரம் படுப்பேன், உடனே படுத்து சாப்பிடாம தூங்கிட்டேன். நல்ல தூக்கம் வந்துச்சு, அருமையான தூக்கம் தான். வீட்டில் இருக்கிற சோகம் வெளியே இடத்துல இருக்குமா? இருக்காது. அந்த கதவை தந்துட்டே வாழ்ந்து பார்த்துட்டு போறாய்க்கலாம். ஆண்டவரே, வீட்டில் கொஞ்ச நேரம் பார்த்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமாவது ஏசி போடுவாங்க, அதில் கொஞ்சம் தூங்கிடுவாங்க. அது கூட இல்லையாப்பா, அந்த மரத்தை செடி பார்த்துக்கிட்டே இருப்ப ராத்திரி 3 மணிக்கு வந்து கூட நல்லதாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒன்று துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன், வசனம் படிக்கிறேன். அல்லேலூயா. சூழ்நிலைகள் நமக்கு மாறினாலும் என்ன செய்யாத, அதை சகிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறதா ஒன்று கொடுத்துறார். ஓடி வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. இதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் நீ அடைகிற சகிப்பு, நீ அனுபவிக்கிற சகிப்புகளை கர்த்தர் அறிந்தாரானால் உன்னை கொண்டு வந்து நேரம் என்ன பண்ணுவாரு? தேவ சமூகத்தில் சிட்டிங் பண்ண வச்சிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், விட மாட்டார். இது போல வந்து பறவைகள் எல்லாம் காலையில் புறப்பட்டு, அதிகாலையில் புறப்பட்டோம். நம்மளாம் எப்போதும் லேட்டு தான். நம்ம அடாவடியாக போய் ட்ரெயின் ஏறி கீழே வந்து, பஸ்ஸில் கீழே வந்து, நடந்து ஓடியாங்கன்னா தொங்கி விழுவுமே தவிர, பறவைகளை நீ காலையில் நீ 9 மணிக்கு எழுந்திக்கிற பாறை வானத்தில் எந்த பறவை பறக்குதான்னு கிடையாது. நீ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களாம் ட்ராவல் ஆகி போய் அங்கங்கே ஷீட்டிங் ஆகிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீ பகலெல்லாம் தேனோட கிடைக்காது. நீ தான் நைட்டெல்லாம் தூக்கிட்டு காலையில் 6 மணிலேருந்து 8 மணி செம தூங்குறிய, நீ பறவை கூட பார்க்க முடியாது. நீங்கள் வேணா ஒரு நாளைக்கு காலையில் எழுந்து பாருங்க. அதிகாலையில் எழுந்து நின்று பேசாமல் உட்காந்துக்கிட்டு அப்படி வானத்தை பாருங்களேன். அப்படி ஒரு குரூப் போகும், இந்த பக்கம் ஒரு குரூப் போகும், இப்படி கொஞ்சம் குரூப் போகும். அவங்க ட்ராவலெல்லாம் முடிச்சிடுவாங்க. போய் பகலெல்லாம் டியூட்டி அங்கே பார்த்துட்டு உறவினரோட கூட பேசிட்டு அவங்களுக்கு பெரிய விருந்து பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு நம்ம தாங்க அலையிறாங்க, ஃபோட்டோ எடுக்க முடியல. அந்த பறவைகள் காலத்தோடு எழும்பி நேரத்தோடு போய் நிற்குது. அதை பார்க்க கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் கேமராக்களை கொண்டாந்து அவங்களுக்கு போட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா? நமக்கு மொத்தம் நான் இங்கே படம் எடுக்கும்போது கூட பிள்ளைங்களை சொல்லுவேன், உஷாரு, எடுத்தால் எல்லாரையும் வச்சு எடு, இல்லைன்னா எடுக்காத. மற்றவங்க என்ன நினைப்பாங்க? கஷ்டப்படுவாங்கல்ல. நீ அதை கவலைப்படாத. உன்னை போட்டோ எடுக்காம விட்டாவோட சரி. நீ கர்த்தர் சமூகத்தில் வந்து நீ பறந்து போ. அதிகாலையில் எழுந்து அவரோட கூட பேசு. குளிர்ச்சியான நேரத்தை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க? ஐயோ, வரும்போது பனிக்காலம் தான் குளிர்ச்சி காலம்னு சொல்லாதீங்க. குளிர்ச்சியான நேரம் எது? எத்தனை மணியிலிருந்து? 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வேதத்தில் அநேக நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 மணி நேரம், 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம், 12 மணி நேரம் வரைக்கும். காலையிலே வந்தவங்க, டியூட்டிக்கு வந்தவங்க, லேட்டாக வந்தவங்க, ஏன் அவங்க சம்பளம், இதெல்லாம் பிரச்சனை. நிறைய நேரங்கள் பார்க்குறோம் இஸ்ரவேல் தேசத்தில். அது ரொம்ப முக்கியம். அநேக நேரங்கள் குறித்து அவர்கள் செயல்படுகிறார்கள். குளிர்ச்சியான நேரம் என்பது நாம் ஏதேனில வாசித்தோம். ஆண்டவர் குளிர்ச்சியான நேரத்தில் வரும்போது ஆதாமை அவரோடு சந்திப்பார் இல்லவா? நாம் குளிர்ச்சியான நேரம் வந்து 3 to 6 வரைக்கும். அந்த நேரத்துக்குள்ள ஜெபம் முடிச்சிரு. நீ 3 மணிக்கு தான் நல்லது பண்ணிக்கலாம். அது ரொம்ப அட்வான்ஸாக. நீ சீக்கிரமாக கர்த்தரோடு கூட குளிர்ச்சியான நேரத்தில் மீட் பண்ணுறேன். அப்புறம் அடுத்த மணி 6க்குள்ளே நீ முடிச்சிடு. ரொம்ப லேட்டாக பண்ணுறது பழகு. அதுக்கப்புறம் டெவலப் ஆகிட்டு சீக்கிரம் போ. ஆமென், அல்லேலூயா. போனியை நான் கர்த்தர் என்ன செய்வதோடு கூட அருமையாக பேசுவார். நேர காலங்கள் இருக்கிறது. நீ அப்படி கடலோடு தொடர்பு பண்ணிட்டேன்னா காலையில் எழுந்து போய் ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய மீன் எல்லாம் இருக்கிற அந்த குளத்தில் போய் நீ காத்துக்கிட்டு இருப்ப. அப்போ உன்னை காண்றதுக்கு உலகமே வந்துடும் அங்கே. அல்லையா? அந்த பறவைகளை பார்க்குறதுக்கு இப்போ உலகமே வருது அங்கே.
சேட்டலைட்லேருந்து மேலே இருந்து வானத்திலிருந்து பார்த்துக்கிட்டு அவங்க போட்டோ எடுப்பாங்க. அதுபோல் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்வார்? நீ காலையில் தேவ சமூகத்தில் போய் உட்காந்துட்டேன்னா அவரையே உன்னை பார்த்து அவருடைய அக்னிமயமான கண்கள் உன்னை பார்ப்பாங்க. அல்லேலூயா. தெய்வ தூதர்மார்கள் உன்னை பார்ப்பாங்க. அல்லேலூயா. தேவ சபையில் உட்காந்துட்டேன்னா தூதர்கள் உனக்காக இருக்கிற சபைக்கார தூதர்கள் வந்து உன்னை பார்ப்பாங்க. அல்லேலூயா. பார்த்து என் பிள்ளை இந்த இடத்துல இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அந்த இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. நீங்கள் என் பிள்ளை துதிச்சு இருக்குது, இன்னும் சோதனை பண்ணியிருக்கு, பாடி இருக்குது, சாட்சிக்காக ரொம்ப விரும்புது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீ உட்கார்ந்து நீ எவ்வளவுன்னா சகி உலகத்துல, வீட்டுல, வேலை ஸ்தலத்துல, சமுதாயத்துல கவலைப்படாத. உன்னை அறிந்திருக்கிற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரா? அவனுடைய பக்தி வைராக்கியம் அவனை பட்சிக்க செய்து உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை. இப்போ இங்க வந்துச்சு நிந்தைய பாருங்களேன். ஆலயத்துக்குள்ள வந்து தேவ சமூகத்துல எவ்வளவு ஆனந்த பரவசம் அடைந்து ஒரு அக்கினி சுவாலை தண்ணியில எரிஞ்சதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனை என் மேல விழுத ஆண்டவரே. அந்த அந்த நிந்தையை பாருங்களேன், எவ்வளவோ அவன் சுமக்கிறா பாரு. அதுக்கடுத்து அவன் சோர்ந்து போயிட்ட. தேவ சமூகத்தை தேடி ஓடி வந்தான்ல. அடுத்து 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. இது என்ன அனுபவம் பாருங்களேன். அவன் நிந்தனைகளிலே கடக்கிறவன் தேவ வீட்டை, தேவ ஆலயத்தை நோக்கி ஓடி வந்ததோடு மாத்திரமல்ல, அக்னி பட்சித்தது. இங்க என்ன பண்ணியிருக்கிறது? வாடும்படி உபவாசித்து அழுதே. அந்த பாஸ்டிங் பிரேயரை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்துறாரு. அல்லேலூயா. சாப்பாடு வேணும் தூக்கி போட்டுடு. தேவ சமூகத்தில் வந்து உபவாசத்தோடு அழுது. அதுவும் எனக்கு என்னாச்சு? ஆண்டவருடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் பட்சித்தது என்று சபையில வந்து உட்கார்ந்தாலும் அவனுக்கு நிந்தைகள் வருது. உபவாசம் பண்ணி அழுது புரண்டு கர்த்தர் சமூகத்துல வேண்டுதல் செய்து பாதத்தை பிடிச்சு யாக்கோபு மாதிரி ஜெபிச்சு போய் கண்ணு திறந்து பார்த்தாலும் என்ன வருது அவனுக்கு? எனக்கு நிந்தையாய் என்னாச்சு? முடிந்து விட்டது. அப்புறம் வரைய வேலை என்ன செய்யறான் பாருல. 11th word உடுப்பாக்கினே ரட்டுடுத்திக் கொண்டானா. தன் உடையை எடுத்து போட்டுட்டு சாம்பலிலே உட்கார்ந்து ஒரு துண்டு போல கட்டிக்கிட்டு அங்கு புரண்டு புரண்டு அழுது, யோபு தன் பிள்ளைகளோடு கூட எல்லாவற்றையும் விட்டு விட்ட போது, எடுத்துக்கொண்டு போகப்பட்ட போது, கொள்ளையடிக்கப்பட்ட போது, அழிக்கப்பட்ட போது ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு ஓ தேவனே அந்த அனுபவத்துக்குள்ள வர நிந்தை உன்னை இப்படி எல்லாம் புடமிடும். அல்லேலூயா. நீ எவ்வளவு சகித்துக் கொண்டிருக்கிறியோ, சகிப்பதற்கு மேல அதை நம்ம என்ன சொல்றோம்? பட்டது மேலேயே போடும், கவலைப்படாது. சில பேர் சுட்டதிலேயே சொல்லும், கவலைப்படாதும்பாங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே நீ எவ்வளவு நிந்தனையை சகித்துக் கொண்டு இருக்கிறியோ அவ்வளவும் பாருங்க தேவ சபையில வர அக்னி பட்சிக்குது. அப்புறம் வேற என்ன? உபவாசம் பண்ணி அழறான். அதுவும் நிந்தையாய் முடியுது. ரட்டுடுப்பு உடுத்தி கொண்ட அப்பவும் அவங்க ஏளனமா பழமொழியா சொல்றாங்களா அவன் மேல. அல்லேலூயா. இது யாருடைய அனுபவம்? தாவீதுடைய அனுபவம், யோபுடைய அனுபவம், அதோடைய மோசமான அனுபவம். அப்ப என்ன சொல்றாரு 12வது வசனத்திலே? நம்ம வாசல்ல எவ்வளவு பேர் உட்காந்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு பாரு. இவர் வாசல்ல யார் உட்காந்து? வாசல்ல இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு, அப்போ உனக்கு யாரு? உன் வீட்டு வாசல்ல வரவங்களே உனக்கு எதிரானவர்களாய் மாறுறாங்க. அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கவே எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். மதுபாதம் அவன் அவன் அவனுக்கு தண்ணி அடிச்சுட்டு போறான்னு ஒரு ஸ்டடி இல்லாத அவன் பாடுறதுக்கு நீ அகப்பட்டு போயிட்ட. என்ன? நீ யாரு? சகித்து கொண்டிருக்கிற தேவனுக்காக. அல்லேலூயா. ஆமென். 13 எனக்கு செவி கொடுத்தருளும்.
ஆண்டவரே இப்ப கேட்கிறாரு, 3 சம்பவங்களை தாண்டி வந்த பிறகு என்ன ஆண்டவரே, கிருபையினாலும் ரட்சிப்பினாலும் சத்தியத்தினாலும் எனக்கு என்ன செய்யும் ப்ளீஸ் என் ஆண்டவரே. பிரயர் 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 பிரயர். அல்லேலூயா. எத்தனை சகிப்பு நீ தாண்ட நான் கர்த்தர் இடத்துல கேட்கறதுக்கு விண்ணப்பத்தின் ஆவி உனக்கு தராரு. அல்லேலூயா. நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே என்ன லிஃப்ட் பண்ணி விடுங்கப்பா. பகைக்கவன்களை இன்றி நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோ, அதனால் வரும் மேன்மையின் பாக்கிய ஆசீர்வாதங்கள் என் நிறைந்ததே அன்றி ஒன்றுமில்லாமல் போவதில்லை. கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை அறிந்திருக்கிறீர், நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் எப்படி சகித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அடுத்து வரவிருக்கிற எந்த ஒரு ஒன்றையும் சகித்திருக்க தைரியம் உள்ளவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக, சகிக்கும் திறனை எங்களுக்கு தாரும். சகிப்பதினால் வருகிற எத்தனை திரள் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிறீர்கள். அவைகளினால் நாங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோமே ஒழிய வேறொன்றும் இல்லை என்பதை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கற்பித்த பாடங்களுக்கு நன்றிகளை சொல்லுகிற தகப்படி நாங்கள் ஒன்றாய் சேர்ந்துமை ஆராதிக்க வைத்து, துதிக்க வைத்து, போற்ற வைத்து, புகழ் மாலை பாடி தேவ சமூகமே எங்களுக்கு பிரசன்னம் என்று உணர செய்து உன்னத அனுபவங்களுக்குள் எங்களை அழைத்து சென்றார்கள். இப்போதும் தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்புவோம். அந்த பிள்ளைகளை எந்த ஒரு சகிப்பையும் சகித்துக் கொள்ள, சகிக்க வேண்டியவர்களை சகித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உயர்ந்த நல் மேன்மையான அனுபவங்களை தார், மனதை தார். சோதனையை சகிக்கிற மனுஷன் தானே பாக்கியம். அப்பொழுதுதான் அவன் உத்தமனா உத்தமன் இல்லையா என்பதை கண்டுகொள்ள முடியும். எங்களுக்கு ஒரு சோதனை வந்தால் சகிக்க கற்றுக் கொடுத்த நீரல்லவா பாடுகளை எழுதுகிறது. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே நீங்கள் பாடுகளை, சிலுவையை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் அவைகளை கற்றுக்கொண்டு மோடு கூட நாங்கள் பாடுபடவும் சகிக்கவும் ஆயத்தமாயிருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கரம் பிடித்து நடத்தும் ஐயா. நாங்களும் ஒரு கரத்தை விடாமல் பிடித்து மோடு கூட பயணிக்க அபிஷேகத்தை இறக்கும் ஆண்டவரே. புது பிள்ளைகள் தாழ்ந்து இருக்கிறார்கள். தலைவணங்கி இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு சகிப்பை கற்றுத்தாங்க, ஆசீர்வதிங்க. பரலோகத்திலான ஆசீர்வாதங்களை இறக்குங்க. இந்த நிமிஷமே அபிஷேகம் பண்ணுங்க. ஓ மைட்டி காட், அவர்களுடைய உன்னத அனுபவங்கள், ஆவிக்குரிய ஆத்மா, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வழிகள், ஆவிக்குரிய ஜீவிதங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சகித்தலோடு பல்வேறு உயர்ந்த உன்னத அனுபவங்களை அடைய கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். ஒவ்வொருவருடைய சரீரங்களுக்கு சுகபலம், ஜீவன ஆரோக்கியத்தை தந்து குடும்பங்களை ஆசீர்வதித்து தேவைகளை சாந்தி. மாதத்தின் கடைசியில் இருக்கிறோம். எவ்வளவு கஷ்டங்கள், தேவைகள், பதில்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னே இருக்கிறது. ராஜா, நீ பதில் செய்யும். தேவைகளை சாந்தி. சொகுவின கேடுகள், பலவீனங்களை மாற்றி குடும்பத்துமே சமாதானம், சந்தோஷத்தை நிலைநாட்டு. எல்லைகளெல்லாம் தேவதூதர்கள் இருக்கட்டும். சமாதானத்தை அவிழ்க்கிற அசுத்த கிரியைகள் ஒன்றுமே ஒவ்வொரு இல்லங்களுக்கு நீ வர வேண்டாம். அவர்களையும் பாதுகாத்துக் கொண்டு பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஆசீர்வதித்தது. பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்கள். தேவனே, சமாதானக்கார பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து சபையில் நடக்கிற பிள்ளைகளுடைய சிறுவர்களுடைய வகுப்புகள், ஜப நேரங்கள், உபவாச நேரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இது பரலோகத்துக்கு எங்களை ஆயத்தமாக ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு செலுத்தி எங்களுக்காக உயிர்விட்டு
உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உன்னதங்களிலே வாழ்ந்து எங்களை உன்னதங்களுக்கு அழைக்க வரவிருக்கிற இயேசு ராஜாவின் பொன்னான நாமத்திலே வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் சிநேகமும் சகிக்கும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு இன்றும் கிறிஸ்துவின் வருகை மற்றும் என்றென்றும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.